ஸ்ரீ லைஃப் தள பார்வையாளருக்கு முதற்கண் வணக்கங்கள். ஜெர்மன் அரசாங்கமானது ஜெர்மன் நாட்டில் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டு இந்த அகதி விண்ணப்பம் முற்றாக நிராகரிக்கப்பட்டவர்களை நாடு கடத்துகின்ற நடவடிக்கையை துரிதப்படுத்தி இருக்கின்றது. அதாவது கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து ஆவணி மாதம் மட்டும் மொத்தமாக ஜெர்மன் நாட்டிலிருந்து 14,000க்கு மேற்பட்டவர்கள் நாடு கடத்தப்பட்டதாக புள்ளி விவரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் மொத்தமாக 1,30,000 பேர் இன்னமும் நாடு கடத்தப்படுகின்ற நிலையில் உள்ளதாகவும் இந்த புள்ளி விவரத்தில் தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே நாம் கூறியது போல் ஜெர்மன் அரசாங்கமானது ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு கூட ஆப்கானிஸ்தானியர்களை நாடு கடத்துவதற்கு தாலிபான் அரசு அமைப்பினருடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். குறிப்பாக இதுவரை காலமும் கட்டார் என்ற நாட்டின் ஊடாக குற்றவாளியாக இனங்காணப்பட்ட ஆப்கானிஸ்தானியர்களை நாடு கடத்துவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்து அவ்வாறு ஆப்கானிஸ்தானியர்களை கட்டாரின் உதவியுடன் நாடு கடத்தியும் இருந்தது. தற்பொழுது ஜெர்மன் அரசாங்கம் நேரடியாகவே தாலிபான் அரசு அமைப்புடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து இருப்பதாக புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது இவ்வாறு இருக்க பாடன்-வூர்த்தம்பெர்க் மாநிலத்தில் இவ்வாறு 8 இலங்கையர்கள் கூட ஜெர்மனியை விட்டு நாடு கடத்தப்பட்டதாகவும் இந்த புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.